நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இன்னைக்கு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா தஞ்சாவூர் இருக்கக்கூடிய கேடிஎம் ஷோரூம் தான் இருக்கிறோம். இந்த கேடிஎம் ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டு திருச்சி போகிற வழியில் ட்ரையம்ப்னு நம்ம ஏற்கனவே ஒரு பைக் ஒன்று ஷூட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ட்ரையம் பைக் ஷோரூமுக்கும் மகேந்திரா கார் கம்பெனிக்கு நடுவில் இந்த கேடிஎம் ஷோரூம் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் நேராக மேலே வஸ்தாச்சாவடி அந்த பாலம் இருக்குல்ல, அதை தாண்டதுக்கு முன்னாடியே இது வந்துடும். நீங்கள் ஆன் த ரோட்டில் வரும்போது நீங்கள் பார்த்தோம்னா இப்போ நம்ம அந்த கேடிஎம் பைக் ஷோரூம் தான் இருக்கும். இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னாக்கா, கேடிஎம்ல 390 இருக்குது, 200 இருக்குது, 125 இருக்குது, 250 இருக்குது, அட்வென்ச்சர் பைக் 390 இருக்குது. இது எல்லாம் இருந்தால் கூட நம்ம ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி வந்ததுக்கான காரணம், இன்றைக்கி கண்டென்ட் ஷூட் பண்ண வந்ததுக்கான காரணம் 250 2024 மாடல். அதில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்மளோட நார்மல் சீட்டோட அந்த ஹைட்டை குறைச்சிருக்காங்க. இப்படி இருந்த அந்த சஸ்பென்ஷனை இப்படி மாற்றிட்டாங்க. நேராக இருக்கும்போது சீட்டு பயங்கர ஹைட்டாக இருந்துச்சு. நம்ம மக்கள்லாம் உட்காந்தாக்க கட்டை வரல பேலன்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ இப்படி இருந்த அந்த சஸ்பென்ஷனை இப்படி மாற்றினால இவ்வளோ ஹைட் இருந்த சீட்டு இவ்வளவு குறைஞ்சி போச்சு. அதனால 5.5 அடி 5.25 அடி அந்த மாதிரி உள்ளவங்க கூட இப்போ அந்த பைக்கை ரொம்ப ஈஸியாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு அருமையாக அந்த பைக்கை இப்போ அந்த சீட்டிங் இதை ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. நம்ம டெஸ்ட் ட்ரைவில் இந்த விஷயங்களை நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஷோரூமில் நிறைய எல்லா பைக்கையும் நம்ம காமிக்க போகிறோம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கேடிஎம் பைக் வாங்கணும் அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த 2024 மாடல் பைக் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிவெடுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட அந்த வைப்ரேஷன் எல்லாமே கேடிஎம்ல வைப்ரேஷனுக்கு இல்லாத ஒரு மாடலாக இப்போ 2024 மாடல் 390யும் 250 இருக்குது. டோட்டலாக நம்ம டெஸ்டே பண்ணி பார்த்தேன், வைப்ரேஷனே கிடையாது. ஸோ அந்த 2024 மாடல் 250 சிசியையும் 390 நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு மறுபடியும் கேடிஎம் பைக் வாங்குற பற்றி முடிவு பண்ணுங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். நிறைய ஷூட் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. நாம் இப்போ கேடிஎம் இருக்குல்ல, தஞ்சாவூர் கேடிஎம் அந்த பைக்கை தான், அந்த பைக் ஷோரூம் தான் இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது தஞ்சாவூர் கேடிஎம் பைக் ஷோரூம். இது புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி திருச்சி ரோட்டில் ட்ரையம் பைக் ஷோரூம் மகேந்திரா ஷோரூம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. பார்த்துக்கோங்க. தஞ்சாவூர் கேடிஎம் பைக் ஷோரூம் புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி திருச்சி ரோட்டில் மகேந்திரா கம்பெனிக்கும் ட்ரையம் பைக் கம்பெனிக்கும் நடுவில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேடிஎம் பைக் ஷோரூமோட உள்பக்கம். வெளியில் காமிச்சு இப்போ இன்சைட் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா பைக்கோட இது டிஸ்பிளேல இருக்குது. இவங்க பேங்க் செக்டார் சார் உட்காந்துருக்காரு. இவங்க பேங்க் செக்டார்லேருந்து வந்திருக்காங்க. அது ரிசப்ஷன். நிறைய பைக்கெல்லாம் இங்கே நிற்குது. அடுத்து வெகு ரீசனாக அது ஹுக்ஸ்வானா அப்படின்ட்டு, ஹுக்ஸ்வானா அப்படிங்கிற இந்த பிராண்டு இந்த கேடிஎம்மோட சிஸ்டர் கன்சர்ன் தான். இதுவும் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அது வரப்போ அதை ஒரு கண்டென்ட் நம்ம எடுத்து சொல்லுவோம். இதுதான் அந்த ஹுஸ்வானாங்கிற பைக்கோட போஸ்டர். பாருங்கள், வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரு தான் பேங்க் செக்டார் உட்காந்துருக்காங்க. ரிசப்ஷன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ வண்டி இப்போ டெலிவரி ஆகி போன வண்டிக்குள்ள நம்பர் பிளேட்ஸ் எல்லாருமே இதில் இருக்குது. வண்டி ரொம்ப மாட்டி கொடுத்தோம். இதுதான் ஹுஸ்வானா, இந்த ஹுஸ்வானா பைக்கோட போஸ்டர்ஸ். இது இன்னொரு 1 வீக்கில் வண்டி ரிலீஸ் ஆகுது. வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டென்ட் ஷூட் பண்ணி போட்டுருக்கோம். நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம்ல, அதுலேயே ஒயிட் கலர் வண்டி இது 250ல் ஒயிட் கலர். இது கேடிஎம் 125 சிசி 120 சிசி வண்டி இருக்குது. இது கேடிஎம்ல 200 சிசி வண்டி இருக்குது. இது கேடிஎம்ல 200 ஆர்சி ரேசிங் 200. இது ரேஸ் மாடல் மாதிரி, ஸ்போர்ட்ஸ் மாடல் மாதிரி குடிஞ்சிக்கிட்டே உட்காந்து ஓட்டுவோம் தெரியுமா, அந்த மாடல் வண்டி இது. இதுவும் 200 சிசி. இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக 390 சிசியில் ப்ரொஃபஷனல் பைக்கர்ஸ், லாங் ட்ராவல் போகிறவங்க, ரோடே இல்லாத இடத்துல ஓட்டுறதுக்கு, ஆஃப் ரோடு போகிறதுக்கு, அதுக்காக போட்ட வண்டி. இந்த வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இதில் பாருங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. வைசர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி 4.25 லட்சம் ரூபா, கிட்டத்தட்ட 4.25 லட்சம் ரூபா அந்த வண்டி. 390 சிசி. இது ஆஃப் ரோடுக்காகவும் லாங் டிரைவுக்காகவே போட்ட வண்டி. இது
ரெடி டு ரேஸ் அப்படின்னு இதில் இருக்குது. இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய 2024 மாடல் 390 பைக்கு. நம்ம எப்படி 250 வந்து சீட்டை வந்து அவங்க வந்து கம்மி பண்ணிட்டாங்க ஹைட்டை, அதே மாதிரி இந்த வண்டியிலே சீட்டோட ஹைட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 250 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். இந்த சீட்டை பற்றி சொல்லியிருந்தோம். அந்த வண்டியில் இந்த சீட்டு வந்து நார்மல் ஹைட்டில் உள்ள எல்லாருமே ஓட்டுற மாதிரி இப்போ வந்து 2024 250cc பைக்கில் வந்து மாற்றிருக்கோம் சொன்னோம்ல, அதே சேம் 2024 வருஷம் 390லையும் இந்த சீட்டை வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து சீட்டை மாற்றிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த டிஸ்க் பிரேக் வந்து ஆப்போசிட் இல்லாமல் அதே மாதிரி இதுலேயும் வந்து டிஸ்க் பிரேக் எல்லாத்தையுமே ரைட் சைடில் ஒன்றாவே கொடுத்துட்டாங்க. இந்த சீட்டில் இப்போ உட்காந்து காமிக்கிறேன், கரெக்டாக இருக்கு பாருங்க. இந்த சைடு வருது பார்த்தீங்களா, அதாவது நார்மலாக உட்காந்துக்கலாம். நம்ம எப்படி 250cc பைக்கில் வந்து உட்காந்துருந்தோம் அந்த மாதிரி இந்த 390லையும் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 390 இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கர ஹைட்டாக இருக்குது. நம்ம வந்து காலை இப்படி ஊனி உட்காரணும். இப்போ இந்த வண்டியில் சாதாரண அப்படி உட்காந்துக்கிறப்ப காலை ஃப்ளாட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ஃப்ளாட்டாக கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து இதை சூப்பராக மெயின்டைன் பண்ணி ஓட்டலாம். எனக்கெல்லாம் 250 போதுமானது. இல்லை நிறையா பணம் இருக்குது, இன்னும் எனக்கு வேணும்னு நினச்சிங்கனாக்க இந்த வண்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த 250யோட அடிஷ்னலாக 2-3 விஷயங்கள் வருது. இதில் வந்து நீங்கள் ஸ்பீடு மோடை வந்து மாற்றிக்கலாம். அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னாக்கா ஸ்பீடு மோடு மாற்றிக்கலாம். அந்த ஸ்பீடு வந்து ரெயின் சீசனில் போகிறதுக்கு ஒரு மோடு இருக்குது. ட்ராக்கில் வண்டியை வந்து ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுறது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மோடு இருக்குது. யூஸ்வல் ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஒரு மோடு இருக்குது. மொத்தம் 3 மோடில் வந்து நீங்கள் மாற்றி ஓட்டிக்கலாம். அந்த 250ல் மற்ற வண்டிகள் அது பண்ண முடியாது, இது பண்ணிக்கலாம். அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அதுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை 1 லட்சம். அந்த வண்டி 250cc வந்து 2,90,000, 390cc வந்து 3,90,000. 1 லட்ச ரூபா டிஃப்ரெண்ட்டு. இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் மோடு இருக்குல்ல, அது ஒன்று, பவர் கூட, இதுக்கு 1 லட்ச ரூபா கூட வருது. நமக்கு 250 போதுமானது. இல்லை எனக்கு இன்னும் பவர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 390 எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நண்பர்கள், நம்ம சொன்னோம்ல இந்த 4K வந்து நம்ம ஹார்ட் டிரைவ் சாஃப்ட் டிரைவ்னு மாற்றிக்கலாம் சொன்னேன்ல, அதுதான் இது 390ல் இருக்குது, 250ல் கிடையாது. 390ல் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த 390 லேட்டஸ்ட் 2024 மாடலில் வந்து சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குல்ல, இதை வந்து நம்ம சஸ்பென்ஷனை வந்து இந்த போல்ட்டை கழட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து ஹைட்டு, இந்த சஸ்பென்ஷனை அதை கழட்டி ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் 250 பண்ண முடியாது. 250க்கு 390க்கு இதுதான் டிஃப்ரெண்ட்டு. 1 லட்ச ரூபா வர கூட. இந்த ஜாய்ஸ்டிக்கில் வந்து அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ், ரைடு மோடு எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். அது ஷோரூமில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாக்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது டிஸ்பிளேலே உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் வருங்க. டிஸ்பிளேலே வந்து உங்களுக்கு எம்டிசி அப்படிங்கிறது வந்து ஒரு மோடு ஒன்று, அது எல்லாமே வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது என்னன்னு பார்த்துக்குங்க. இந்த டிஸ்பிளேல உள்ளதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜாய்ஸ்டிக். இது 390. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2024 மாடல் 390 டியூக். அதே மாதிரி இதில் இன்னொரு சூப்பரான ஒரு இது என்னன்னாக்க, அந்த சாவியை ஆன் பண்ணிவிட்டு இந்த அசார் இருக்குல்ல, இதுதான் அசார், இதை அமுக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். பின்னாடி நான் காமிக்கிறேன். பிளிங்க் ஆகுதா, பிளிங்க் ஆகிட்டு இருக்கா. இப்போ பாருங்கள், இந்த பிளிங்க் ஆகுது. சாவி எடுத்தாலும் அப்படியே இருக்கும். இந்த சாவி எடுக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ கீ ஆஃப் பண்ணிடுறேன், கீ ஆஃப் பண்ணிட்டேன், கீ எடுத்துடுறேன். அந்த மாதிரி கீ எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு டீ சாப்பிட போனாலோ இல்லை வந்து ஒரு மலை பிரதேசத்தில் வந்து வண்டியை ஓரம் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை லாக் பண்ணி கீயை வந்து எடுத்துக்கிட்டே வந்துட்டா கூட இந்த வண்டியில் அந்த அசார் லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது எப்போ ஆஃப் ஆகணும் அப்படின்னாக்க, மறுபடியும் நம்ம இந்த சாவியை போடணும். கீயை போட்டு மறுபடியும் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதான் டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சா. ஆன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த அசார் சுவிட்சை அமுக்குனாதான் உங்களுக்கு இந்த அசார் ஆஃப் ஆகும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம்தான். ஏன்னா நண்பர்களே நிறைய வந்திருக்குன்னா தஞ்சாவூர்ல யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழக வந்திருக்குன்னா KTM 250 பைக் ஓடிக்கா வந்திருக்கான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது KTM 250 லேட்டஸ்ட் மாடல். இதுக்கு முன்னாடி KTM 2 போட்டிருந்தாங்க, வண்டி தான் இருந்தது. ஆனா நார்மல் ஹைட் வரதுனால இந்தியன் வந்து
நீ சீட்டை டவுனா ஹைட்டா இருக்கான். ஆனா நம்ம வந்து ட்ரை சீட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி சும்மா பக்கா என்னோட ஹைட் வந்து 5.7 எல்லாருமே ஓட்டக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு சீட்டிங் பொசிஷன்ல வந்து இந்த வண்டி வாங்க. இப்ப நான் உட்காந்து காமிக்கிறேன். இப்ப 5.7 பாருங்க. என்னோட கால் பாருங்களேன். இப்ப வந்து ரொம்ப கேஷுவலா நம்ம சாதாரண கம்ப்யூட்டர் பைக் நம்ம வந்து மத்த பைக் பிராண்ட் ஓட்டுறோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு சீட்டிங் பொசிஷன்ல வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஜாய்ஸ்டிக் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு வந்திருக்கு. நம்ம எப்படி வந்து கேம்ஸுக்கு வந்து ஸ்டிக் வச்சு விளையாடுற மாதிரி இந்த இருக்குது. அப்புறம் யூஷுவல் வந்து இந்த கெப்பாசிட்டி நண்பர்களே, இப்போ வந்து இந்த KTM 50 2024 இதுல வந்து நிறைய ஸ்பெசிபிகேஷன் இப்போ வந்து கொடுத்துட்டா. அதுல வந்து ஜாய்ஸ் சொன்ன பாத்தீங்களா, இப்போ நம்ம வந்து ரன்னிங்ல வந்து பாக்கெட்ல வச்சு கால் வந்துச்சு அப்படின்னாக்க ப்ளூடூத்ல இதுல பேர் பண்ணிக்கலாம். உங்க போன் யாரும் கால் போன் வந்து இந்த டிஸ்பிளேல வந்துடும். இந்த டிஸ்பிளேயே வந்து ஒரு மொபைல் ஆப் மாதிரி மாறி இங்க வந்து யாரு கால் பண்றான்னு இங்க வந்துடும். நீங்க பைக்ல உள்ள ஜாய்ஸ்டிக்கை கிளிக் பண்ணி நீங்க போனை பார்க்காமயே போன் பாக்கெட்ல தான் இருக்கும். நீங்க ஜாய்ஸ்டிக் மூலமா வந்து நீங்க வந்து வந்த கால் ஆடலாம், இல்ல ப்ளூ போட்டுக்கணும். இந்த அட்டன் ப்ளூடூத்ல கனெக்ட் ஆன அந்த வந்து உங்களுக்கு வந்து அஸ்யூஷுவல் நீங்க பேசுற மாதிரி வந்துடும். நீங்க போனை டச் பண்ண வேண்டியதில்லை, ரன்னிங்லேயே பேசிக்கலாம். அதே மாதிரி நேவிகேஷன் வந்து நீங்க வந்து போறீங்க, லாங் டிரைவ் போறீங்க, நமக்கு நேவிகேஷன் வேணும் அப்படின்னாக்க நேவிகேஷன் ஆன் பண்ணா இந்த டிஸ்பிளே, இந்த KTM-ஓட ஸ்பீடாமீட்டர் டிஸ்பிளேயே வந்து நேவிகேஷனோட ஒரு ஸ்கிரீனா மாறிடும். இது வந்து இப்ப KTM 250ல வந்து இந்த 2024ல போட்ட KTM 250ல வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து KTM கம்பெனில கொடுத்துருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஹைட்டை வந்து குறைச்சிட்டாங்க. ஒரு 5.4 அடி உள்ளவங்க 5 அடி உள்ளவங்க கூட நம்ம பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்க முடியும். சராசரி 5 அடி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கரெக்டா பெஸ்டான ஒரு பொசிஷன்ல வந்து இந்த சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ சீட்டு வந்து பெஸ்டா இருக்கு. அடுத்து ஜாய்ஸ்டிக் சொன்னேன். அந்த ஜாய்ஸ்டிக் மூலமா வந்து நமக்கு வரக்கூடிய அந்த ஃபோன் கால்ஸை வந்து நம்ம இதுலேயே வந்து ஆன் பண்ணிட்டு டிஸ்பிளேல நம்பர் தெரிஞ்சிடும். அதை பார்த்துட்டு நமக்கு ஆல்ரெடி நம்ம ப்ளூடூத் போட்டோமோ நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நேவிகேஷன், அதுவும் நேவிகேஷனும் வந்து உங்களுக்கு இதிலே வந்தது. நேவிகேஷனா ஆன் பண்ணும் போது இந்த ஸ்பீடாமீட்டர் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி நேவிகேஷன் ஆன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீனா மாறிடும். நாம இப்போ KTM 250 பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். வண்டி வந்து சும்மா ரைடிங் பொசிஷன் வந்து சூப்பராக இருக்குது. உட்காந்துருக்க பொசிஷன் அழகாக இருக்குது. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரன்னிங் போயிட்டு வந்து நான் நிறைய விஷயம் சொல்கிறேன். நம்ம ஒரு ரைடு போவோம். சூப்பராக இருக்குது. ரைடு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. நாம் இப்போ போயிட்டுருக்கிறது KTM 250cc 2024 மாடல். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து அதை பேசுவோம். முதலோட இப்போ சவுண்டு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. முதல் நல்ல சவுண்டு கிடைக்கும். அது ஸ்மூத்தாக இருக்கும். கொஞ்சம் சவுண்டு வந்து பார்த்துருக்காங்க.
முதல்ல அந்த டிக்கி 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 டிக்கின்னு அடிக்கிற சவுண்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கு. அது ஒரு மாதிரியான ஒரு பீட்டை கொடுக்கும். இப்போ வந்து BS6ல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டில் நாம்ஸ் பண்ணி குறைக்க சொன்னாங்க. அதனால் இப்போ இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பீட்டே போதுமானது. ரைடிங் வந்து பக்கா. வீட்டை பார்த்தீங்கன்னா KTM நண்பர்களே, இந்த வண்டியில் வந்து ஸ்லீப்பர் கிளச் இருக்கு. ஸ்லீப்பர் கிளச் அப்படின்னாக்க என்னன்னாக்க நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஸ்லீப்பர் கிளச் அப்படின்னாக்க வண்டியை வந்து நம்ம இப்போ மழை நேரத்தில் வந்து நல்ல ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100, 120, 130 போயிட்டு இருக்கோம். திடீர்னு சடனாக இருந்தாப்புல வண்டி வந்துட்டாலோ, இல்லை ஒரு பள்ளம் வந்துருச்சு, ஒரு ஸ்பீடு பிரேக் வந்துருச்சு, இல்லை ஒரு மரம் கூட கீழே விழுந்துருக்கு மழை நேரத்தில், இல்லை தண்ணி வந்து காற்றாட்டு வெள்ளம் மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது சடனாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு டக்குன்னு வந்து நம்ம வந்து ஒரு பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை கிளச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பதட்டமான நேரத்தில் வந்து அந்த ஸ்லீப்பர் கிளச் என்ன பண்ணும் அப்படின்னாக்க வண்டியை வந்து அதுவே கண்ட்ரோல் பண்ணும். உங்களை கீழே விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை காப்பாத்திரும். அது மட்டும் இல்லாம ஸ்கிட் ஆகி நீங்க வண்டி சரிஞ்சுக்கிட்டு போறது இல்ல, அந்த மாதிரிலாம் ஆகாம வண்டியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அப்படியே நிப்பாட்டிடும். அதுதான் வந்து இந்த ஸ்லீப்பர் கிளச்சோட வேலை. இந்த வண்டியில வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இப்போ வந்து குயிக் கியர் ஷிஃப்டர் அப்படின்ட்டு இது அதுக்கு அதோட அர்த்தம் என்னன்னாக்க வண்டி இடிக்காது, அங்கேயே நின்றாது. எவ்வளவு ஃபாஸ்டா வந்து நீங்க கியரை ஷிஃப்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி வந்து அந்த கியரை ஷிஃப்ட் பண்ணிடும். நீங்க கிளச்சை பிடிக்காம அதை பண்ணா கூட அதுவே கிளச்சை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கியர் வந்து உங்களுக்கு போட போட நீ வண்டி லாக் ஆகி நிக்கிற மாதிரியோ, இல்லை வந்து அந்த இடத்துல சடன் பிரேக் போடுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம வண்டியை வந்து உங்களை வந்து அந்த இடத்துல இருந்து அதுவே மேனேஜ் பண்ணி கொண்டு போகும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து குயிக் கியர் ஷிஃப்டர். வேகமா போறோம், சில நேரங்களில் வந்து ஓட்ட தெரியாதுங்க அந்த வண்டியை ஓட்டும் போது. KTM 250 2024 மாடல்ல குயிக் ஷிஃப்டர்ல வந்து இன்னொரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்க நீங்க ஒரு இப்போ ஹைவேஸ்ல நீங்க வேகமா போயிட்டு இருக்கும் போது ஒரு 3000 RPM உங்க வண்டி தாண்டிடுச்சு. 3000 RPMனா கிட்டத்தட்ட நீங்க 100 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருப்பீங்க, 100 தாண்டி போயிட்டு இருப்பீங்க, இல்ல அந்த 90 தாண்டி போயிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் நீங்க கிளச்சை பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க கியரை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா போடணும். 6 கியர் இந்த வண்டியில மொத்தம் இருக்கு. நீங்க ஒரு 5வது கியர்ல போகும்போது 6வது கியரை போடணும்னா கூட நீங்க கிளச்சை பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கிளச்சையே டச் பண்ணாம நீங்க கியரை போடலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம அது கியர் மாறிக்கும். அதே மாதிரி நீங்க கியரை குறைக்கணும்னா கூட அந்த 3000 RPMக்கு மேல ஹைவேஸ்ல நீங்க கிளச்சை வந்து நீங்க பிடிச்சி தான் கியரை வந்து டவுன் பண்ண அப்படின்னு கிடையாது. கியரை வந்து நீங்க கிளச்சையே டச் பண்ணாம காலா டக்கு டக்குன்னு அமுக்குனா கூட அதை ஆட்டோமேட்டிக்கா வந்து கியர் குறைஞ்சிடும். வண்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இதனால வராது அப்படின்ட்டு இந்த KTM கம்பெனியில் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். புதுசா வந்து 250 சிசில வந்து பைக் வாங்கன்னு நினைக்கிற அத்தனை பேருமே இந்த KTM ஷோரூம்ல போய் ஒரு தடவை இந்த வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஜாய்ஸ்டிக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல நான் சொல்லியிருக்கேன், ஸ்பீடா மீட்டரா ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு டிஸ்பிளேயா ஃபங்க்ஷன் ஆகும். ஓட்டும் போது சாதாரண டிஸ்பிளே, அதாவது DMD டிஸ்பிளே. அதே வந்து உங்களுக்கு ஃபோன் கால் வரும்போது இதுவே வந்து உங்களுக்கு LED மானிட்டர் மாதிரி. இந்த நேவிகேஷனை வந்து இந்த வண்டியில் வந்து எப்படி இதில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னாக்க, ஆக்சுவலி நேவிகேஷனை உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கணும். KTMலேருந்து ஒரு ஆப் ஒன்று கொடுக்குறாங்க. நேவிகேஷனை வந்து நீங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு KTM கம்பெனிலேருந்து ஒரு ஆப் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு மாதம் வந்து ஒரு மினிமம் சார்ஜஸ், நீங்கள் செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மினிமம் சார்ஜ் இருக்கும். அந்த மினிமம் ஆனால் கம்பெனி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் லாங் போகும்போது உங்களுக்கு நேவிகேஷன் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் KTMல ஒரு ஆப் கொடுப்போம், அதுக்கு நீங்கள் மினிமம் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃபோனில் உள்ள மேப் வந்து இந்த டிஸ்பிளேல கனெக்ட் ஆகிக்கும். நீங்கள் ஃபோனை பார்க்க வேண்டியது இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து மேப்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்க, ஃப்ரண்ட்டோட டிஸ்க் பிரேக்கு ரைட்டில் இருக்கும், பேக்கோட டிஸ்க்கும் ரைட்லேயே தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே பக்கமாக கொண்டு வந்துட்டாங்க. இது பிரேக்கிங்கும் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்லீப்பர் கிளச் டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஒரே சைடு வந்து பிரேக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கான காரணம் கூட இருக்கலாம். ஸ்லீப்பர் கிளச்சில் நம்ம வந்து கிளச்சை வந்து கொஞ்சோண்டு அமுக்கிக்கிட்டு நம்ம கியரை போட்டாலும் கியர் விழுந்துடும், இல்லை பாதி கிளச்சில் கியர் போட்டாலும் கியர் விழுந்துடும். நண்பர்களே, இதில் வந்து சூப்பர் மோட் அப்படின்ட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் இந்த 2024 KTM 250cc கொண்டு வந்திருக்காங்க. இந்த சூப்பர் மோட்னால மெரினா பீச் மாதிரி இந்த மணல் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த மணல் ஏரியாவில் வந்து பீச்சிலேயே வண்டியை ஓட்டிக்கிட்டு கடற்கரையில் உள்ள தண்ணியில் போய் பைக்கோட வீலை நினச்சிட்டு வர்ற வரைக்கும் இந்த ஆஃப் ரோடு சாகசங்கள் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து அந்த சூப்பர் மோடுங்கிற ஆப்ஷனை அமுக்கி பேக்கில் உள்ள ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த வண்டியில் எல்லா பயங்கரமான பைக்கும் பண்ணக்கூடிய சாகசங்கள் எல்லாத்தையும் நாமும் பண்ண முடியும். அதுதான் கேட்டியம். இந்த வண்டியில என்ன ஆகுதுனாக்கா அதையும் இப்போ மாத்திருக்காங்க. எப்படின்னா எல்லா கியர்லயுமே வந்து இது வந்து அந்த கரெக்டான பிக்கப்ல இருக்கும். அதான் வந்து ஷார்ட் ரேஷியோ கியர்னு சொல்றாங்க. நீங்க அந்த வண்டி மாதிரி ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியருக்கு அப்புறம் வந்து அந்த பவர் வந்து நார்மல் ஆயிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்க அந்த வண்டி மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல இது சரப்புறன்னு போகத்தான் செய்யும். ஆனா அதுக்கப்புறம் உள்ள 3 கியர் பார்த்தீங்களா, அதுலயுமே வந்து அந்த பிக்கப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்னு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 250cc வந்து போட்டாங்க. இதுக்கு முன்னாடி மாடல். அதுல என்னன்னாக்க உங்களுக்கு சஸ்பென்ஷன் இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும். பாருங்க, இப்ப சாதாரணமா காலை இப்படி வச்சிருக்கேன், 5.7 காலை வச்சிருக்கேன். நீட்டா இருந்த இந்த மோனோகாக் சஸ்பென்ஷனை அப்படி சாச்சிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, இப்படி இருந்ததை இப்படி சாட்சி வச்சனால என்ன ஆச்சுன்னா அவங்க நினைச்ச மாதிரி இந்த தெரியுது பாருங்க, இந்த இதான் மோனோகாக் சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷன் நேரா இருந்ததை சாச்சனால இந்த ஹைட்டை வந்து கம்பெனியால குறைக்க முடிஞ்சுச்சு. 250ல மட்டும் 390 போனாங்க அதே ஹைட் தான், 200லயும் அதே ஹைட் தான். இந்த 250ல மட்டுமே ஹைட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து யாரு வண்டி வாங்கணும்னு நீங்க பிளான்ல இருந்தாலும் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, கேடிஎம் ஷோரூமுக்கு போனாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, 250 2024 மாடலை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க அப்படின்ட்டு முதல்ல உட்காந்து பாருங்க. கேடிஎம்ல அந்த வைப்ரேஷனை டோட்டலாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நானே வண்டியை ஓட்டினேன், மறுபடியும் ஓட்டி காமிக்கிறேன், வைப்ரேஷன் இல்லை. இந்த வண்டியில் வந்துங்க நீங்கள் 170 வரைக்கும் க்ரூஸ் பண்ணலாம். ஹைவேஸில் வந்து ஆக்சிடென்ட்டை கொடுத்தீங்கன்னாக்க வண்டி வந்து சும்மா 170 வரைக்கும் அப்படியே பறக்கும். வைப்ரேஷன்லாம் பறக்குமா அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி உள்ள வண்டிகளை வந்து கேடிஎம்மே வந்து இல்லை வைப்ரேஷன் எங்கள் வண்டியில் கிடையாது சொல்ல முடியாது. ஆனால் இந்த 250ல 170 போனாலும் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வராது. ரேஷாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா 28 to 30, மிடில் ட்ரைவ் பண்ணினாக்க 35 to 40 வரைக்கும் உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து வண்டியை வந்து மைலேஜ் கொண்டு வரலாம். அப்படி பார்த்தா எவ்வளோ ஸ்டைலாக இருக்கு பாருங்க. இந்த கை வலி கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம கிளச்சை ஆப்ரேட் பண்ணாமே கியரை போட்டு போனால் கூட கியர் பாக்ஸும் ஒன்றாகாது, வண்டி ஒன்றாகாது. வண்டி மெதுவாக போயிட்டு இருக்குங்கிறதுக்கு இந்த அசார் அமுக்குனா இந்த 2 இண்டிகேட்டரும் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும், முன்னாடி உள்ள 2 இண்டிகேட்டரும் ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம கேடிஎம் 250 2024 மாடலோட பைக் இருக்காங்க. டூயல் சேனலுக்கு இது அதே மாதிரி அப் டவுன் ஸ்போர்க்கு உங்களுக்கு தெரியும். ஒன்று ஆரஞ்சு இன்னொன்று ஒயிட்டு, 2 கலர் மட்டும் தான் அந்த 250ல வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி அந்த மோனோக் ஷாக்கு வந்து எவ்வளோ சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பார்க்குறீங்க. அதே மாதிரி 2 சைடுமே டிஸ்க்கு வந்து ரைட்டுக்கு அது இதுதான் இந்த பார்க்குறீங்கல்ல, இதுதான் ஜாய்ஸ்டிக்கு. இந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சு தான் ஃபோனை வந்து அசார் சுவிட்சு மீட்டர் ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி மேப் வந்து நம்ம ஆன் பண்ணும்போது டிஸ்பிளேயும் ஃபங்க்ஷனாக சொன்னேன். இது கில் சுவிட்சு. இப்போ வந்து சாவியை வந்து இந்த இடத்துல போடணும், சாவியை போட்டு இதில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணுற பட்டன், இது ஹாரன் பட்டன், இது இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாம் இங்கே வந்துடுது. இந்த கிளாஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த கிளாஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு, மெட்டலில் போட்டிருக்காங்க. இந்த கிரிப்பு வந்து மெட்டலில் இருக்குது. இந்த இதை வந்து அசைக்க கூட முடியல, அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ஹார்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மற்ற கேடிஎம் பைக்கில் வந்து இந்த டிஸ்பிளே வேறு இடத்துல இருக்கும், ஆனால் இதில் வந்து மேலே தூக்கி வச்சுருக்காங்க, அதனால் சூப்பராக இருக்குது. மற்றபடி இந்த சில ஒரு கிளாஸு அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டேங்கை பார்க்குறோம்.
இது டேங்கோட பொசிஷன் பார்த்தீங்க. அதே மாதிரி ஓவராலாக வண்டியை வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் பார்க்குறோம். பின்னாடி லுக்கை பாருங்கள். முன்னாடி வந்து அதோட ஃபுல் லுக்கையும் பார்க்குறோம். ஹெட்லைட் வந்து எல்இடியில் வந்து பியூர் ஐஸ் ப்ளூ. வந்து இந்த வண்டியோட சைடு பொசிஷன் பார்த்துட்டு இருக்கோம். சைலன்சர் வந்து இதே இடத்துல கொடுத்துட்டாங்க. அந்த சவுண்டு எல்லாமே இங்கே வந்துடுது. அப்புறம் இந்த பைக்கோட இந்த சைடு லெஃப்ட் சைடு பொசிஷன், லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ரொம்ப டவுனாகவும் சும்மா செம ஸ்டைலாக இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியோட ரேடியேட்டர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல ரேடியேட்டர் அந்த ஹீட் வந்து நம்ம காலெல்லாம் அடிக்காது. அந்த மாதிரி இது சைடில் இருக்கிறது முதல்ல எங்கே இருந்துச்சுன்னா, இந்த டேங்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. கூலண்டை மாற்றலாம். மெக்கானிக்கிட்ட போகணும் கிடையாது, ஷோரூம் போகணும் கிடையாது, ஒர்க் ஷாப் போகணும் கிடையாது. இதை கலாட்டிட்டு நீங்களே அந்த கூலண்டை மாற்றிட்டா கூலண்ட் லெவர் இருக்கு பாருங்க. இது மின்னு